எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஏஐ லினக்ஸ் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி இப்போ தெரிஞ்சுட்டே வந்துட்டுருக்கோம். இப்போ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT, அந்த ஜெமினி இந்த மாதிரி நெறைய ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அத விட அது மட்டும் இல்லாம இன்னும் நெறைய ஆப்ஸ் இருக்கு. இத பத்தி வேணா ஒரு பதிவு கூட போடலாம். ஏன்னா, அ இந்த ChatGPT மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. அது மட்டும் இல்ல. எல்லாருக்கும் அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அத பத்தி ஒரு பதிவு வேணா தனியா போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஏஐக்காகவே ஒரு ஓஎஸும் வந்திருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜினோபிக்ஸ் ஏஐ லினக்ஸ் சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஜினோபிக்ஸ் ஏஐ லினக்ஸ் இஸ் எ ஃப்ரீ, ஃபாஸ்ட், பவர்ஃபுல், செக்யூர், anonymity அண்ட் பிரைவசி ரெஸ்பெக்டிங் ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஃப்ரீ, ஃபாஸ்ட்டாக இருக்கும், பவர்ஃபுல்லானது, செக்யூர். ஏன்னா லினக்ஸ்னாவே செக்யூர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அனானிமிட்டி, ஸோ ப்ரைவேசிக்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். சரிங்களா? ஸோ இந்த ஓஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது கீழே வந்து என்னென்ன மாதிரி செக்யூரிட்டிலாம் நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ட்ரஸ்டடான பிராண்டு ஸ்பாட்டிஃபை வந்து யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றின நிறைய பேர் ரிவ்யூவெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கூல்ஸில், ஆர்கனைசேஷனில். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி, இந்த ஓஎஸ் பற்றி என்ன சொல்கிறாங்க, எப்போ வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த பேஜில் அபவுட்லேயே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவால்விங் லேண்ட்ஸ்கேப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், AI Linux emerges a compliance choice of users seeking privacy focused. அதே தான் மறுபடியும் சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ப்ரைவேசி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், செக்யூராக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், ப்ளஸ் ஏஐ இருக்கிறதுனால இன்டெலிஜென்ஸாக இருக்கும், ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மோர் தென் ஜஸ்ட் அனதர் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ஜினோபிக்ஸ் இன்டெகிரேட்ஸ் கட்டிங் எட்ஜ் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஒர்க் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக 2002 வந்து இந்த ஓஎஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அப்போ ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அப்போவே கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஓஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 2002. சரிங்களா? அப்போ வந்து 3.0. இதனுடைய ஃபைண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ரிஸ் முல்லர். ஸோ இவர் வந்து டெபியன் பேஸ்டு வந்து ஒரு டெவலப்பர். சரிங்களா? ஸோ இந்த ஓஎஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெபியன் பேஸ்டில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லைவ் சிடியா, அதாவது நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம இந்த ஓஎஸ் வந்து அப்போல்லாம் சிடி இருந்ததுனால சிடி வச்சு அப்படியே பூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே ஒர்க் பண்ணலாம் லைவ் சிடியா, அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம யூஎஸ்பியில் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்பியை கூட அப்படியே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணாமல். ஆனால் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இதில் இருக்குது. அப்போ இன்ஸ்டால் பண்ணாமையே யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் கேட்க வேணாம், இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இப்போ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து புகுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, டெவலப்பர்ஸ்க்கு, டேட்டா சயின்டிஸ்ட்டுக்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஏஐ வந்து ப்ரீலோடடாக பண்ணியிருக்கிறதுனால ஸோ நிறைய விஷயங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? டிசைன் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஸோ ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? வைப்ரண்ட் ஸ்பேஸ் ஆஃப் யூசர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓஎஸ் டெவலப் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு டீம் வந்து கண்டினியூஸாக, சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இவங்களது வந்து பார்த்திங்கன்னா ஓஎஸ் மட்டும் இல்லாமல் இவங்களது விபிஎன் இருக்குது. சரிங்களா? ஸோ செக்யூராக ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி விபிஎன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இவங்களதே வந்து சர்ச் பண்ணிக்கிற மாதிரியான ப்ரௌசர் ஆப்ஷன்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ ப்ரைவேசி சம்மந்தமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது.
டிவ் டூல்ஸ், அதாவது இந்த டெவலப்பர்ஸ்க்கெல்லாம் தேவையான மாதிரி டூல்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அதிலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நோ டிஜிட்டல் ஃபுட் பிரிண்டிங், அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ட்ராக் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் சிஸ்டமில் சேவ் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஹியர் வாட் ஜினோபிக்ஸ் ப்ரொடெக்ட்ஸ் யூ ஃப்ரம். ஸோ எதுலேருந்தெல்லாம் அது ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி, ஃபைல் ஆக்டிவிட்டி, பாஸ்வேர்டு வல்னரபிலிட்டி, பாஸ்வேர்டினுடைய வீக்னஸ், கனெக்ஷன் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் இருந்தெல்லாம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா? DOH என்கிரிப்ட்ஸ் டொமைன் நேம் சிஸ்டம், இம்ப்ரூவ் யுவர் ஆன்லைன் ப்ரைவசி. ஸோ ஆன்லைன் ப்ரைவசி, HTTPS கனெக்ஷனு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஜினோபிக்ஸ்ன்னு சர்ச் பண்ணால் www.ginopix.org அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு போய்டும். அந்த ஓஆர்ஜிக்கு போகாதீங்க, ஜினோபிக்ஸ் GNOPPIX.com அதுக்கு போங்க. சரிங்களா? அதுதான் ஓப்பன் ஆகுது. ஏன்னா .org வந்து ஓப்பன் ஆகலை. சரிங்களா? உங்களுக்கு வேணால் இங்கேயே வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது அப்படியே வந்து இந்த URL காப்பி பண்ணுறேன், பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் .com எடுத்துகிட்டு .org, அதுவும் இவங்களுடைய வெப்சைட்டை தான். அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இது பாருங்கள். ஸோ சில இடத்துல வந்து இது பிளாக் ஆகுது. ஸோ VPN மூலிமா ஓப்பன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது? டவுன்லோட்ஸ்லேயும் போகலாம், இல்லை இங்கே கெட் ஜினோபிக்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, அதுலேயும் போகலாம். சரிங்களா? ஸோ டவுன்லோட்ஸில் போகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான ஜினோபிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ, இன்னொன்று வந்து டொனேஷன் மூலமா வாங்கிறது. சரிங்களா? ஏன் டொனேஷன்லாம் கொடுக்கணும், இது ஓப்பன் சோர்ஸ் தானே, ஃப்ரீ தானே அப்படின்னா, ஸோ இதை வந்து தொடர்ச்சியாக ஒருத்தர் உட்காந்து டெவலப் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக அவங்களுக்கு நிறைய செலவினங்கள் இருக்கும். சரிங்களா? ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும், அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்டர்நெட் வசதி தேவைப்படலாம். அவங்க வந்து இப்போ ஒருத்தர் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல உட்காந்து டெவலப் பண்ணுறதுக்கான இடம் தேவைப்படும். ஸோ அவங்களுக்கான சாப்பாடு விஷயங்கள், கரண்ட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால டொனேஷன் வாங்குவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 2 வெர்ஷன். ஸோ கோர் ஃப்ரீ, இன்னொன்று அல்டிமேட் டொனேஷன். ஸோ அல்டிமேட் ஒன்று, கோர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ பேசிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கோரே வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். சரிங்களா? அதில் என்னென்ன சப்போர்ட் ஆகும், என்னென்ன சப்போர்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாருங்கள், மெம்பர்ஷிப்புக்கு ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஃப்ரீக்கு போவோம். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நேராக வந்து சோர்ஸ் ஃபோர்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு போகும். இதில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த ISO மேலே கிளிக் பண்ணாலும் சரி. சரிங்களா? அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து யுவர் டவுன்லோட் வில் ஸ்டார்ட் ஷார்ட்லி அப்படின்னு வருது இல்லைங்களா? அது கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, டவுன்லோடு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதை பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் இதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனை தனியாக பார்க்கலாம். சரிங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கல் பண்ணால் தான் நமக்கு வந்து புரியும். தியரட்டிக்கலாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அது வந்து முழுசாகவும் புரியாது, ஹெல்ப்பும் ஆகாது நமக்கு. சரிங்களா? ஸோ எதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கல் பண்ணக்கூடியது ப்ராக்டிக்கல் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் நம்ம இது டவுன்லோடுக்கான விஷயங்களை பார்ப்போம், இன்ஸ்டாலேஷனுக்கான விஷயங்களை பார்ப்போம். நன்றி.